கொஞ்ச நேரம் பேசாம உட்காரு. நான் அம்மா கிட்ட போணும். பயமுடு. ஜாக்கிரதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறானு அவ்வளவுதான். துரதிருஷ்டசாலிமா, நீ ரொம்ப துரதிருஷ்டசாலி. உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் எங்களையே ஏமாத்துறாங்க. போலீஸ் கூட சேர்ந்து எங்க கிட்டே சீட்டிங் பண்ண பாக்குறாங்க. இப்ப அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு ஆகணும். நீ வேணா பாரு, பண்ண தப்புக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி துடிக்க போறாங்கன்னு பாரு. சீமா, என்னோட குழந்தை. அவன் என் கண் எதிரிலே இருந்த, ஆனாலும் என்னால அவளை காப்பாற்றவே முடியல. என் குழந்தைய என் கையில இருந்து பறிச்சுக்கிட்டு போனாங்க, ஆனா என்னால அவளை காப்பாற்றவே முடியல. அவங்க என் குழந்தைய ஒண்ணு பண்ணிட மாட்டாங்கல்ல. என் சஞ்சனா இல்லாம என்னால நிச்சயமா வாழ முடியாது. இல்ல இல்ல, என் சஞ்சனா நம்பிக்கை ஆகாது. என் குழந்தை இப்ப உங்க பொறுப்பு. அவ இப்ப எங்க இருக்கா, எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல தாயே. ஒரு அம்மாவா என் பொண்ணை என்னால காப்பாத்த முடியல. நீங்க தான் அவளை காப்பாத்தணும். அவளை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்கம்மா. அவளை திருப்பி கூட்டிட்டு வாங்க. சீமா, இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே. ப்ளீஸ் மாமா, அக்கா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாங்க அந்த இடத்துக்கு போலீஸ கூட்டிட்டு போக வேண்டாம்னு. நானும் போக வேண்டாம் உங்களை தடுத்தேன், ஆனா நீங்க என் பேச்ச கேட்கவே இல்லை மாமா. இல்ல சித்தார்த், மாமா அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாரு. இப்ப அதுக்கான தண்டனை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. மாமாவால நம்ம சஞ்சனாவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இப்ப வருத்தப்படுறதால என்ன புண்ணியம் இருக்கு மாமா? போதும் ரோஹிணி. நடந்ததுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நிலைமை அப்படி இருந்தது. தப்பு நடந்துடக்கூடாது தான் நான் அங்க போனேன். ரோகிணி கிட்ட எதுக்காக கோவப்படுறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை யாரையாவது திட்டணும்னு நினைச்சீங்கன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே திட்டிக்கோங்க பிரேம். சீமா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு பெரிய தப்பு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலையா? இப்ப நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு கூட நான் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்ல?